வணக்கம் நேயர்களே, கடவுளோட டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பேர் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கிறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் எப்போதுமே வந்து அந்த உங்களுடைய தசா புத்தி அந்தரங்கள் என்ன இருக்கோ அதை நோட் பண்ணிக்கிங்க. அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொது பலன் வரும், அப்புறம் தசாபுத்தி பலன் வரும். என்ஜாய் பண்ணுங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து எப்படி இருக்கணும், உங்களுக்கு ராசி அதிபதி சந்திரன் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல வேலை சம்பந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நல்ல சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. வாரத்தின் கடைசியாக அந்த ஒரு வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். தேவையில்லாத ஒரு மனக்குழப்பம், சின்ன சின்ன சலசலப்பு இருக்கிறதுனால அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதி சூரியன் வந்து 9ல் இருக்கிறது வந்து நல்ல லாபம், நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். ஸோ 3-9 பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வந்து 9ங்கிறது நிறைய பிரயாணங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து என்னமான வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இருக்கவங்களுக்கு வந்து அந்த வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சென்று படிக்கணும், இல்லை வெளிநாடு போய்ட்டு ஒரு கோர்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 3ஆம் அதிபதியான புதன். ஸோ 3ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9-10 இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கும்போது 3-12 மற்றும் 10 தொழில் ரீதியான விஷயம் நிறைய ட்ராவல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்களை கையெழுத்து போடும்போது 1-2 வாட்டி யோசித்து கையெழுத்து போடுறது நல்லது. சில பேர் வந்து தொழிலுக்காக கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 4ஆம் மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கிறபோது உச்சமாக இருக்கிறார். ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 9ல் உச்சமாக இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது தந்தை சார்ந்த சொத்துக்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, பெரிய சொத்துக்கள் தாயாசம் மற்றும் தந்தை சார்ந்த விஷயங்கள் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், பெரிய லாபங்கள். சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் வந்து லிட்டிகேஷன் ஒரு கேசஸோ ஏதாவது நடக்குதுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகி ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்களும்போது கொஞ்சம் வந்து நம்ம சின்ன குழந்தைகள் விஷயங்கள் வந்து சின்ன ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப டீப்பாக போயிடாதீங்க. ஏதாவது கோயில் சுற்றுப்பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். கொஞ்சம் தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும். ஸோ அது வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. ஏன்னா வந்து 6ஆம் அதிபதி வந்து வேலையில் வந்து நல்ல ஏற்றங்களையும் நல்ல விஷயங்களையும் கொடுத்துரும். வேலையில் வந்து நல்ல கம்ஃபர்ட்டை கொடுத்துரும். ஸோ நல்ல லாபம், நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களது 7ஆம் அதிபதி 8ல். ஸோ 7ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது வந்து கணவன் மனைவிக்குள்ள சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். கொஞ்சம் வந்து சின்ன விஷயங்கள் கருத்து வேறுபாடு வருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. அதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 8ல் சனி. ஸோ 8ல் வந்து சனி வந்து ஆட்சி பலத்தோடு வந்து அது ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணும் அப்படிங்கும்போது 8 வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது அப்பாவுக்கு உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டு இருக்கும்போது சின்ன மனசலனங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் மற்றபடி பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்களை எழுதி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து என்ன மாதிரி விஷயம்னும் போது அந்த குரு சம்பந்தமான இருக்கிறவர்களுக்கு வந்து பெருத்த லாபங்களையும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனால் மன சஞ்சலங்கள் வந்து சனி சம்பந்தப்பட்ட சின்ன சலசலப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஆனால் ஒரு பெரிய பொருளாதார ரீதியில் வந்து ஏற்றம் இருக்குமான பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்புங்க தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ தேவையில்லாத விஷயங்கள் அதீதமான ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், நல்ல வளர்ச்சிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 11-9 அப்பா சார்ந்த விஷயங்கள் உறவுகள் வந்து நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு தந்தை தாய் சம்பந்தமான விஷயங்கள் வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான நல்லா இருக்குங்க. ஸோ சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இனிமேல் தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கடகலக்கணம் சூரிய தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 9ல் இருக்கும்போது வெளிநாடு சென்று படிக்கணும், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு ஏற்றங்கள்
முன்னேற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது அதனால் நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும், வெளிநாட்டில் வந்து பெரிய வருமானங்கள், புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்பா சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு பழைய பெண்டிங்கு, அப்பா சார்ந்த விஷயங்கள் ஏதோ பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு முயற்சி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி ஆந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது சந்திரன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் வாரத்தின் இறுதி பகுதியை மட்டும் சின்னதாக ஒரு சலசலப்பலை கொடுப்பதற்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி ஆந்திரம் வந்து 8இல் உள்ள செவ்வாய் கொஞ்சம் மனசலங்களையும் சஞ்சலங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துவார். அவர் வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது இதனால் வந்து அப்பாக்கும் உங்களுக்குமே நிறைய கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காலகட்டம் அப்பா கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் பார்த்துக்கணும். வெளிநாட்டில் இருக்கும் சின்ன மனசலனங்கள் சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அந்த செவ்வாய் தசாபுத்தி ஆந்திரங்கள் 8இல் இருக்கும்போது அந்த டென்ஷனை கண்டிப்பாக கொடுத்துரும். வெளிநாட்டில் வேலையில் இருக்கவங்களும் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஸோ தேவையில்லாத ரொம்ப வழக்குகளோ எதுவுமே வருவதற்கான வாய்ப்புகளோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடங்கள் வந்து கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த நாளுக்கு எப்படி இருக்கும்? ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா 9இலிருந்து அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். நல்ல ஒரு சிறப்பான ஒரு அங்கீகாரம்லாம் நல்லா இருக்கட்டும். பட் அலைச்சல்களை வந்து தாங்க முடியாதுங்க. நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும். கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி ஆந்திரம் நடக்கணும் எப்படி இருக்கும்? குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10இல் இருந்து அது வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது சுக்கிரன் வந்து 8இல் இருக்கிறார். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியார் வீட்டில் போய் பேசுறது பழகும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக வருகிறார். மற்றும் அது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த 9ன்னும் போதே அது வந்து 8ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது தேவையில்லாத வாதங்களையும் தர்க்கங்களையும் கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து கடக லக்னமாக வந்து சனி தசாபுத்தி ஆந்திரம் நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா 8இல் உள்ள சனி வந்து 9ஆம் அதிபதியோட சாரத்தில் இருக்கும்போது அப்பா கிட்ட பேசும்போது பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களும் சின்ன மன சலசலப்புகளையும் கொஞ்சம் ஒரு டென்ஷனை ஏற்படுத்தும். என்னடா அது இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமேங்கிற ஒரு ஃபீலிங் நிறைய பேருக்கு ஏற்படுத்தும். மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லைங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் கடக லக்னமாகிறது புதன் தசாபுத்தி ஆந்திரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்? புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3-12ஆம் அதிபதி வந்து 10இல் இருக்கும்போது அது கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான அலைச்சல்கள் இருக்கும். நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கணும். கொஞ்சம் பிரயாணங்களும் நம்ம தவிர்க்க முடியாதுங்க. மற்றபடி வந்து கடக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி ஆந்திரம் நடக்கணும் எப்படி இருக்கும்? ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3இலிருந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை, ஏதாச்சும் வந்து சொத்துக்கள் விற்பனை, தாயாருடைய விஷயங்கள் வந்து சின்ன ட்ரீட்மெண்ட் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாச்சும் சொத்து லிட்டிகேஷன் தான் அதை விற்று அதனால் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் கடக லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி ஆந்திரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்? சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 11ஆம் அதிபதி வந்து இப்போ 9இல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை தருவதற்கும் தந்தை சார்ந்த விஷயங்கள், அப்பா அம்மா சம்மந்தமான விஷயம், சொத்து சம்மந்தமான விஷயம், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு லோன் போட்டு ஒரு வண்டி வாங்கலாமா அப்படின்றவங்க வந்து ஒரு லோன் போட்டு வண்டி வாங்குறது, லோன் போட்டு ஒரு வீடு கட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தோணும். கண்டிப்பாக அதை செயல்படுத்தவும் ஆரம்பிங்க. எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா வந்து பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பெண் பார்ப்பது இல்லை மாப்பிள்ளை பார்க்குறது அப்படிங்கிற ஒரு டென்ஷனாகவும் திருமணத்திற்காக பார்க்குறது வந்து நடக்கிற டிலே. ஸோ இதனால் ஏன் டிலே ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 18-19 வயசில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த காலகட்டங்கள் வேறு. அன்றைக்கி வந்து கொஞ்சம் படிப்பறிவு ரொம்ப கம்மியாக இருந்த ஒரு காலகட்டமாக இருந்தது. இன்றைக்கி வந்து எல்லாருமே நல்லா படிச்சிட்டோம். ஸோ நல்லா படிச்சிட்டோம், நல்ல ஓரளவுக்கு வந்து வேலையில் இருக்கும். குறைஞ்சபட்சம் வந்து எல்லாமே ஒரு 20,000 25,000 சம்பளத்தில் எல்லாருமே ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜே ஒரு நல்ல லெவலில் அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. பட் ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படின்போது இன்றைக்கி வந்து டெக்னாலஜி ரொம்ப பெருசாகி போச்சுங்க. அன்றைக்கி வந்து ஒரு பொண்ணு வந்து பூ பெய்தவன்னு எல்லாருக்குமே சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லுவாங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு திருமணத்துக்கான பொண்ணு இருக்கா, ஸோ அதனால் வந்து பாருங்கள். பட் இன்றைக்கி வந்து அது அநாகரிகமான விஷயந்தான், அதை நானும் ஒத்துக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக சொல்லணும்னு அவசியம், அது ஒரு உடல் மாற்றத்தை போய் மற்றவங்கள்ட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் இன்றைக்கி வந்து மாடர்ன் டெக்னாலஜியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மேட்ரிமோனியில் சைட்டில் வந்து நம்ம ஃபோட்டோவோ நம்ம டீட்டெயில்ஸோ கொடுத்துட்றோம். ஸோ டீட்டெயிலை கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து அங்கேருந்து இங்கேன்னு பார்த்துக்கிட்டே வராங்க. பட் இவங்க பார்க்குறதுல இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்லுவோம். ஏன்னா இன்றைக்கி காலம் கடந்து நான் இன்றைக்கி நிறைய மேட்ரிமோனி சைட்டில் வந்து என்னோடய பர்சனல் எங்களுடைய குடும்பத்துக்காக பார்க்கும்போது
மேட்ரிமோனி சைட்டில் வந்து எல்லா பொண்ணுங்களும் பார்த்தா 27, 28, 29ன்னு சொல்லிட்டு அந்த வயது அதிகமாக போயிட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து அந்த மேட்ரிமோனி சைட்டில் போய் பார்க்கும்போதே உடனே வந்து ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறாங்கன்னா அந்த மாப்பிள்ளைக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதே வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எவ்வளோ எந்த கம்பெனியில் இருக்கார், என்ன வேலையில் இருக்கார் இதுதான் பார்க்குறாங்க. பட் இது பார்க்குறது கரெக்டாக தப்பானா நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் லெவலுக்கு பார்க்குறது வந்து நான் தப்புனே சொல்லணும்னா, ஏன்னா ஒரு எய்ம் பிக்குங்கிறது வந்து எல்லோருக்குமே வேண்டியும். ஏன்னா இவங்க ஒரு 25,000 சம்பளம் ஒரு 50,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது வந்து நியாயம். அது வந்து எந்தவித தப்பும் கிடையாது. இன்றைக்கி ஒரு 50,000 சம்பாதிக்கிறதுங்கிறது நியாயமான விஷயம். ஆனால் ஒரு 25,000 சம்பாதிக்கிற பொண்ணு வந்து 1,50,000 ரூபா வந்து எனக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதா இன்றைக்கி ஒரு பெரிய காமெடியான விஷயம். அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்லையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வெப்சைட்டில் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறோம். பொண்ணை பார்த்தோன்னா இந்த பொண்ணு வந்து இதுதான் படிச்சிருக்கா, இது தேவைன்னு ரிஜெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏதே தெரியாது, சும்மா ரேண்டமாக போயிட்டு அவங்களும் வந்து தூக்கி போட்டு போகிறனால காலதாமதம் அதிகமாகி இன்றைக்கி ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா 28, 29 வயதாகியும் நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க. ஸோ இது ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பெண், அதாவது அவங்க வந்து எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ நாங்கள் அத்தன்னு தான் கூப்பிடுவோம். ஸோ அந்த பையனும் நானும் ஒரே கிளாஸ்மேட். அப்படி இருக்கும்போது அத்தன்னு கூப்பிடுவோம். அவ்வளோ அழகாக இருப்பாங்க, சும்மா ஸ்ரீ ஸ்டார் மாதிரி அவ்வளோ அழகாக. அவங்க படிப்பு பார்த்திங்கன்னா அப்போயும் நல்ல ஒரு படிப்பு, நல்ல டபுள் டிகிரி எல்லாமே வச்சுருக்காங்க. நல்ல ஒரு குடும்பமும் நல்ல ஒரு வசதியான குடும்பம் தான். ஸோ இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்ல வசதியான இருந்தவங்க. அவ்வளோ அழகும் படிப்பறிவும் நல்ல வசதியும் இருந்தவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க வரும்போதெல்லாம் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவனுக்கு மூக்கு சரியில்லை, வாய் சரியில்லை, எது சரியில்லைன்னு சொல்லி வந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஜினியர்ஸு, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தும் அவங்க தட்டி கழிச்சிட்டே போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் காலங்கள் போக நாங்கள் வேறு இடத்துல ஸ்கேட்டர் ஆகிட்டோம். ஸோ வேறு இடங்களில் போய் ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த பொண்ணோட அண்ணனை நான் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார், என்னப்பா அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுப்பா, இப்போ தான் ஆச்சுப்பா. நாங்கள் ஏன்னா எத்தனை வயசு தெரியுங்களா, 50 வயசில் கல்யாணம் ஆச்சு, அது மலேசியாவில் ஆச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது கல்யாணமாக 50 வயசுக்கு மேலேன்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இதுக்கப்புறம் அவங்க என்ன குழந்தை பிறந்து என்ன ஆகுது. ஸோ முதல்ல வந்து காலத்தை செய்யுங்கிறத வந்து எல்லோருமே எடுத்துக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக. ஏன்னா வந்து ஆண்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் செட்டில் ஆகி தான் கல்யாணம் பண்ணுவேன், 35 வயசு ஆனால் தான் கல்யாணம் பண்ணுவேன், அதுவரை எனக்கு கார் வேணும், பங்களா வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிற ஆம்பளைங்களும் இருக்காங்க. தயவு செய்து அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் அதிகமானதுக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாமதமான திருமணங்கள் எல்லாம் 32, 33, 34, 35 வயசில் வந்து திருமணம் பண்ணுறது வந்து ரொம்ப தவறான கல்ச்சர். பாருங்கள், அது மட்டும் போய் விசாரிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்மெட்டில் என்ன தெரிய போகுது. சில பேர் வந்து ஃபார்மெட்டில் ஒழுங்காக எழுத தெரியாது தெரியுங்களா. சில பேர் வந்து ஏதோ ஒன்று எழுதி விடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த பேப்பருக்கும் நிழலுக்கும் நிஜத்துக்கும் வந்து இதே இருக்காது. ஸோ உடனே ஒரு வித்தின் ஒரு பேப்பரில் தூக்கி போட்டு போகிறவங்களாம் வந்து நிறைய பேர். ஸோ அதனால் வந்து முதல்ல வந்து பேசுங்க. முதல்ல வந்து பேசி பார்த்துட்டு அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ வித்தின் ஒரு வேர்டு வந்து ஒரு கம்பெனி, ஏன்னா வந்து ஒரு பொண்ணை பார்க்குறவங்க வந்து பொண்ணு வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னா இப்போது முதல்லாம் என்ன பண்ணுவாங்க, வந்து பார்ப்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு 4 பேர்ட்டு விசாரிச்சா பார்ப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஒரு பேப்பரில் இந்த கம்பெனிலாம் தேராத கம்பெனி போ அப்படின்னு சொல்லி. இப்போ யாருக்கு தான் நிரந்தர வேலை இருக்குது? எத்தனை பேர் 2 லட்சம் 1,50,000 லட்சம் வாங்கினவங்களும் அது இன்றைக்கி வந்து வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிற ஆள்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பெண் பார்ப்பவர்களும் சரி, மாப்பிள்ளை பார்க்கணும் சரி, முதல்ல வந்து உட்காந்து அழகாக வந்து இது வந்து கரெக்டான குடும்பமாக நம்ம பொண்ணு வாழ்ந்தால் வாழ முடியுமா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன, அவங்க எந்த மாதிரி ஐடியாஸில் இருக்காங்க, முதல்ல ஐடியாஸ் தெரிஞ்சுக்கிட்டு பேசி பார்த்து கிளியர் பண்ண முடியாது. ரேண்டமாக வந்து 2 பேருமே செய்கிற தவறுனால் இதனால் வந்து முதிர் கன்னிகளாகவும் முதிர் கண்ணன்களாகவும் நிறைய பேர் வந்து கல்யாணமாக இருக்காங்க. இப்போ வந்து 42 வயசில் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கல்யாணம் ஆச்சு. என்னோட ஃப்ரெண்டி என்னோடய பழைய நண்பர் தான். ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 41 அவங்க இந்த லேடி. ஸோ அவங்களுக்கும் வந்து இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. காரணம்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல். ஸோ அதனால் முதல்ல வந்து உடனடியாக வந்து காலத்தை செய்யுங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன எவ்வளோ போட்டது இருக்கிறது. அதே மாதிரி வந்து பிரார்த்தனை. இன்றைக்கி வந்து பிரார்த்தனையோ நம்பிக்கையோ இல்லாமல் ஏதோ ஒரு கமர்ஷியலாக போயிட்டுருக்கீங்க. கமர்ஷியலாக போகாது. முதல்ல வந்து ஃபேமிலி வேல்யூஸ் கொடுங்க. ஃபேமிலி நல்லா இருக்காங்க, இப்போ இருப்போம், பையன் நல்ல பையனான்னு பாருங்கள். ஸோ பொண்ணு நல்ல பொண்ணாக பாருங்கள். ஸோ அவங்க கல்ச்சருக்கும் நம்ம கல்ச்சருக்கும் ஒத்து போதான்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்து டிசைட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு பேப்பர் மேட்ரிமோனி சைட்டை வச்சுட்டு மட்டும் டிசைட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடத்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயண். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.